சார், நாகப்பட்டினத்தில் வெற்றி கழகத்தில் நாம் தமிழ் ஒரு 200 மேற்பட்டவங்க இருந்திருக்காங்க. வெற்றி கழகத்திலிருந்து 500 பேர் என் கட்சியில் இளைஞராங்க. அதை செய்தியா சொல்றதில்ல. அப்ப நாகப்பட்டினத்தில் 200 பேர் என் கட்சியில் இருக்கிறாங்கிறது நீங்க பெருமையா சொன்னதுக்கு நன்றி. இலங்கை அதிபர் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வராங்க, அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு? 850 பேரை சுட்டு கொண்டாச்சு, பல ஆயிரம் பேரை சிறைப்படுத்தி படகுகளை பறிச்சு அவங்க அரசுடைமையாக்கி ஏலம் விட்டு வலைகளை கிழிச்சு எவ்வளோ இதுக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? இதுக்கு மேல என்ன நடவடிக்கை இருக்கு? தமிழ்நாட்டு மீனவர்கள் தான் எல்லை தாண்டி வராங்களா? கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வரல, வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. ஏன் அவங்கள இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வராது? இப்போ இதுக்கு இந்திய நாட்டை ஆளுகிற தலைவர்கள், குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், நாட்டின் பிரதமர், இந்த நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள் தான் முடிவு எடுக்கணும். எல்லை கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு முடிவு எடுக்கணும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும். கச்சத்தீவை எனக்கென்று வைத்தால் கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவை அவங்களுக்கு கொடுத்தா அவனுக்கு கொடுத்தா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். என்னுடைய வாழ்வாதாரம் பறிபோகுது இல்லை? அப்போ இத்தனை மீனவ சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை பறி கொடுத்துட்டு என் நிலத்தை அவனுக்கு எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அப்ப சொந்த நாட்டு குடிமக்களை கடல்ல மீன் பிடிக்க பேர் இந்திய பெருங்கடல்னு இருந்தா போதுமா? அதுல மீன் பிடிக்கிற உரிமை கூட எனக்கு இல்லைன்னா அப்புறம் இவ்வளவு செய்து ஒரு சின்ன நாடு அவனோட ஒரு பொருளாதார தடை அல்லது தொழில் என்ன சொல்றது பாதுகாப்பு கொள்கையில் நான் மாற்றம் ஏதாவது ஒன்று செய்யணும்ல. நீ அந்த நாட்டு ராணுவ வீரனுக்கு பயிற்சி கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, தர மேம்பாட்டு பயிற்சி, அப்புறம் போர்க்கப்பல் பரிசு கொடுக்கறது, ஏதாவது ஒரு நெருக்கடி கொடுக்கணும்ல. உன்னோட வர்த்தக தொடர்பு இல்லை, பாதுகாப்பு தொடர்பு இல்லை, தொழில் தொடர்பு இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னால் தானே அவன் கட்டுக்குள்ளே வருவான். வாயே திறக்கலைன்னா அவன் இஷ்டத்துக்கு விளையாடுறான். அது இதுவரைக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு முன்னேற்றம் இருக்குது. தமிழ் மீனவர்கள் இடத்துல இந்திய மீனவர்கள்னு வந்திருக்கிறார். இவர் புதுசாக வந்திருக்கிறவர். சொல்லுங்கள் சார். அதுக்கப்புறம் இந்த தமிழக முன்னாள் முதல்வர் கருணாநிதியோட பெயரை வைக்கிறதுல திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி இடையே வாக்குவாதம் இருக்கு. அது பேரை வைக்கலாமான்னு இல்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதல்வர் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு நூலகம் கட்டுறாங்க, ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான வளாகம் கட்டுறாங்க, பேருந்து நிலையம் கட்டுறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுறது அதிமுகவாக இருக்குது. இதை கட்டி முடித்து இப்போ கிளாம்பாக்கத்தில் இருக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டினது அந்த திட்டத்தை தொடங்கினது அதிமுகவாக இருக்குது. அதை முடித்த பிறகு பேர் வைக்கிறது அதிமுகவாக இருக்குது. அந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உதயசூரி வடிவத்தில் கட்டி வச்சுருக்காங்க, முடிச்சு வச்சுருக்காங்க. அது எங்கள் காசில் உங்கள் கட்சி சின்ன அப்படி வருது. எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைங்க. நீங்கள் கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்கள் அப்பா பேர் வைக்கல, வைங்க. ஆனால் உங்கள் காசுலேருந்து வைங்க, உங்கள் அப்பா காசுலேருந்து வைங்க. எங்கள் அப்பா காசில் எடுத்து நீங்கள் உங்கள் அப்பா பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் யார்? இது எப்படி வைக்கிறீங்க? இப்போ 250 கோடிக்கு சமாதி கட்டிருக்கல, யார் காசு? யார் காசு சொல்லுங்கள்? ஒவ்வொரு ஊர்லேயும் 200-300 கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களே, யார் காசு? யார் காசு சொல்லுங்கள்? சொந்த சொத்தையெல்லாம் விற்றுட்டு எங்கள் பாட்டை 4ஆம் தமிழ்ச்சங்கம் அமைக்கலையா? பாண்டித்துறை தேவர், வள்ளல் பாண்டித்துறை தேவர், அவர் பேர் வைக்க தெரியாதா? இல்லை இப்படித்தான் எங்கள் பாட்டனார் வஉசிக்கு நீங்கள் பண்ணியிருக்கல. சொத்தையெல்லாம் அந்த நாட்டு விடுதலைக்கு விற்று கடைசி காலத்தில் மன்னனை விற்று பொழைச்சானே எங்கள் பாட்டன், அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா? சிலை இருக்கா தலைநகர்ல? அவன் இல்லாமல் இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துடுச்சா? எத்தனை எங்க முன்னோர்கள் கேட்டா அவர் சொல்றாரு, அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார், அவர் பேரை வைக்காம. என்ன உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா, அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா? சொல்லுங்க. நாட்டு மக்களை பற்றி அவர் சிந்திச்சது ஒன்னு பட்டியலிட்டு சொல்லுங்களேன். நாட்டு மக்களை சிந்திச்சவர் தான் சாராய கடை திறந்து விட்டாரா? சார், 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் தயாராக என்னென்ன மாதிரி பணிகள்லாம்? நான் தான் முதல்ல எனக்கு பார்த்தா எல்லாரும் பின்னாடி ஓடியாராங்க. நான் என்ன பேசுறேனோ அதே பேசுறாங்க பாருங்க. ஏன்னா அந்த ஐஏஎஸ் உளவுத்துறை எடுத்து கொடுத்துருது, அவன் என்ன பேசுறான் உள்ள அப்படின்னு. நான் எப்படி கட்டமைக்கிறேன், ஒரு தொகுதி ஒரு மாவட்டம்னா ஒரு தொகுதி ஒரு மாவட்டம், எல்லா இடங்களையும் எப்படி எப்படி வேலை செய்கிறாரோ அதே மாதிரி தான் செய்கிறாங்க.
எனக்கு பின்னாடி தான் ஓடி வராங்க எல்லாம். இங்கே பாருங்க, இப்போ எல்லாம் கிளம்பிட்டாங்க. யாரும் வீட்டில் தங்குறது இல்லையே, யாரும் தங்குறது இல்லை. 200 200 200ன்னா ஏன்னா திராவிட ஊபிஸுக்கு 200 தான். அவங்க அது 200 வந்தால் 200 கொடுத்துட வேண்டியதான். இதாப்பா 200 வச்சுக்கப்பா அப்படின்னு. என்ன செய்ய போகிறாங்க? தேர்தல் நேரத்தில் 1000 கொடுத்தா வந்துச்சா, 1000 கொடுத்தா வந்துச்சா, 1000 கொடுத்தா வந்துச்சான்னு 2 பேரும் கேட்க போகிறாங்க. எங்கள் அம்மா எங்கள் தங்கச்சின்னா, ஐயா அதே 1000 என் புருஷன் வாங்கிட்டு வந்து உங்கள் கடையில் கொடுத்தாரு டாஸ்மார்க்கில், அது உங்ககிட்ட வந்துருச்சா? அதில் பாதி வர்றது இல்லையா? தனிச்சு தான் போட்டிடுவேன். ஒரே ஒரு கோட்பாடு தான், என் பயணம் என் கால்களை நம்பி தான். அடுத்தவர் கால்களை நம்பி உங்கள் பயணத்தை தொடங்காதீர்கள். என்ன இப்போ நான் வந்து தூத்துக்குடி வரணும்னு வந்தேன், அவன் பாட்டுக்கு எங்கேயாவது தெற்கக்குடி வேற ஊருக்கு போயிட்டான்னா நான் என் கொள்கை யாரோட ஒத்து போலையே. சரி, ஊழலை லஞ்சத்தை ஒழிக்கணும், உங்களுக்கு புரிஞ்சுற மாதிரி ஒரு கொள்கை சொல்றேன். ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறீங்க, இதில் யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? இவங்களை ஒழிச்சா தான் அது ஒழியும். சரிதானே? சரிதானே? மதுவை ஒழிக்கணுங்கிறீங்க, யாரை ஒழிச்சா ஒழியும்? யார் சொல்லுங்க? நீங்க கல்வியின் தரத்தை உயர்த்தணும், எப்படி எப்படி உயர்த்துவீங்க? எல்லாருமே அந்த அதிகாரத்தில் இருந்த எல்லாருமே கல்லூரி, பள்ளி, மருத்துவமனை, மருத்துவ கல்லூரி எல்லாம் வச்சிருக்காங்க. இது அரசு மருத்துவத்தை தர உயர்த்தினா அவங்க மருத்துவமனை படுத்துக்கிறோம், அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்தினீங்கன்னா இவங்க கல்லூரி படுத்துக்கிறோம். அப்ப வியாபாரத்துக்காக நீ மக்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மருத்துவத்தை தரம் குறைக்கிற. உன்னோட சேர்ந்து அப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நீங்க நிலத்தை நாசமாக்குற நச்சு ஆலைகளை திணிச்சது யார்? இந்திய கட்சிகள். ஸ்டெர்லைட் வந்துருச்சா சொல்லுங்க? நீங்க தூத்துக்குடியை சேர்ந்த பெருமக்கள் சொல்லுங்க. வந்தா மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை ஆலையா? பதில் இருக்கா ஏற்றாது? அப்ப காற்றாலை எதுக்கு? கடல் அலையில மின்சாரம் தயாரிக்க முடியும், அந்த வாய்ப்பு எதுக்கு? சூரிய ஒளி எதுக்கு? இயற்கைக்கு எந்த கேடும், சூரியனுக்கு எந்த கேடும் இல்லாத தீராத இயற்கை இவ்வளவு பெரிய வளத்தை கொடுத்திருக்க காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரம், கடலை மின்சாரம், அதுக்கே நீ நகரல? ஏன் பேராபத்தான அணு உலையை கட்டி பிடிச்சிட்டு இருக்க? அந்த அணு கழிவை எங்க வைப்ப? எங்க வைப்ப? பாதுகாப்பான பாராளுமன்றத்துக்குள்ள வை, புதுசா கட்டிருக்க கட்டடத்துக்குள்ள வை. எங்கெங்க அமைச்சர்கள் குடியிருக்கீங்களோ, எங்கெங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருக்கீங்களோ அங்க தோண்டி வை பார்ப்போம். குரலற்றவன் எவனுக்கு அரசியல் அதிகாரம் இல்லையோ அவன் காலடியில் கொண்டு போச்சு விட்டுறது. அதானே நச்சு ஆலைகள். எண்ணூர்ல இருந்து, கடலூர்ல இருந்து, தூத்துக்குடியில இருந்து எங்கெங்க குரலற்ற அரசியல் அதிகாரமற்ற மக்கள் இருக்காங்களோ அங்கதான் இந்த நச்சு ஆலைகள்லாம் நிறுவப்பட்டிருக்கு. புள்ளிவரத்தோட நான் எடுத்து வெளியிடுறேன். எண்ணூருக்கு வாங்க, தூத்துக்குடிக்கு வாங்க, கடலூருக்கு வாங்க. எங்கெங்க அதிகப்படியாக பரதவ மக்கள், செம்பட மக்கள், மீனவ மக்கள் வாழ்றாங்களோ அங்கதான் நிறுவப்பட்டிருக்கு. இருக்கா இல்லையா? எடப்பாடி வந்து சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் ஊழல் பண்றவங்க பட்டியலை நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதிமுக ஆட்சி வந்து அந்த அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படுறாரு. அதே தான் ஸ்டாலின் சொன்னாரு திமுக ஆட்சி இருக்கும்போது. ஆனா எந்த வந்து இது ஒரு விளையாட்டு. நான் வந்து ஓங்கோட்டை தொடரேன், என்னை பிடிச்சிப்பாரு. அப்புறம் என் பக்கம் நீ வரும்போது நான் என் ஓங்கோட்டை தொடரேன் பிடிச்சிப்பாரு. நம்ம 2 பேரும் உட்காந்து கை தட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இது குரங்கு அப்பம் பிச்சை கதை தான். இது 2ஐயும் ஒழிச்சு தள்ளிட வேண்டியதுதான். இந்த தொலைக்காட்சியை தர அவங்க செஞ்ச ஊழல் தெரியாதா, அவங்க பண்ண அயோக்கியத்தனம் தெரியாதா, அவங்க வாங்கின கமிஷன் தெரியாதா? இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா நீ வாங்கின ஊழல் தெரியாதா? அந்த ஒரு நேரத்தில் தான் உண்மை பேசுவாங்க 2 பேரும் மாறி மாறி. அது நம்ம வீட்டில் சண்டை போட, அடியே 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 வாங்கி குடிச்ச சிரிக்கி எந்த வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் 4 அணி விளைஞ்சிருச்சுன்னு அடி உனக்கு இப்படி எடுத்துக்கிட்டு அடிக்குது அப்படின்னு இந்த அத்தை, அந்த வீட்டு அத்தை, சம்பா விளைஞ்சி சாஞ்சி கிடக்கு, நான் தான் உம்பார் இல்லாமல் ஊருக்குரியுதுங்குது, நான் தான் என் வீட்டில் சட்டி ஏந்திக்கிட்டு சம்மணத்தை போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த தெருச்சண்டை தான் 50 வருஷமா நடக்குது. இதை ஒழிக்கணும். தயவு செய்து விடுங்க, இப்போ நிறைய வேலை இருக்கு.